Hi, hello, welcome to Pebbles Channels viewers. திருச்சியில் நிறைய ஆத்தென்டிக் பிரியாணி சைவம் அசைவம் இந்த மாதிரி நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட்ஸ் ஃபுல்லாக நம்ம பார்த்துருக்குறோம். 20-30 ஆண்டுகளாக தொடர்ந்து சண்டே மட்டுமே பிரியாணி சேலாகக்கூடிய ஒரு இடம் இருக்குது திருச்சியில். ஸோ அதுதான் இனாம் குலத்தூர் செவத்தகனி பிரியாணி. இந்த இனாம் குலத்தூர் செவத்தகனி பிரியாணி எங்கே இருக்குது, அவங்களுடைய சண்டே ஸ்பெஷல் பிரியாணிஸ் எப்படிலாம் இருக்குது, அங்கே வேறு என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம இனாம் குலத்தூர் செவத்தகனி பிரியாணியில் போய் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இனாம் குலத்தூர் வரைக்கும் போயிட்டு வரலாம். திருச்சியில் இருக்கிற இனாம் குலத்தூர் செவத்தகனி பிரியாணி நம்ம எப்படி வரணும் அப்படின்னு கேட்டோம்னா, திருச்சி திண்டுக்கல் பைபாஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த திருச்சி திண்டுக்கல் பைபாஸில் நீங்கள் ஜஸ்ட் ஒரு 20 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா ஜே இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்ற ஒரு காலேஜ் வரும். அந்த காலேஜுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தா ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு கட் ஆகும். அதுதான் பார்த்தோம்னா இனாம் குலத்தூருக்கு செல்லக்கூடிய ஒரு ரோடு. அந்த ரோட்டில் நீங்கள் ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர் அப்படியே அந்த வந்தீங்கன்னாக்கா இனாம் குலத்தூர் அப்படின்ற ஒரு சின்ன ஊர் வருது. ஸோ அந்த ஊரில் நீங்கள் நுழையும் போதே பார்த்தோம்னாக்கா பிரியாணி வாசம் கம்மன்னு அடிக்கும். இனாம் குலத்தூரில் உள்ளார நுழைஞ்ச உடனே அங்கே இந்த ஊரில் சின்ன ஒரு பஜார் இருக்கும், கடத்தரு. அந்த கடத்தரில் லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு கடை தான் இனாம் குலத்தூர் செவத்தகனி பிரியாணி. இந்த பிரியாணி பார்த்தோம்னாக்கா எல்லா நாளும் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த பிரியாணி சாப்பிட முடியாது. ஸோ சண்டே மட்டும்தான் இங்கே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஒரு நாள் மட்டும்தான், அது 12லேருந்து 2:30 நீங்கள் வந்தீங்கன்னாக்கா இந்த இனாம் குலத்தூரில் செவத்தகனி பிரியாணியை நம்ம சாப்பிட முடியும். இனாம் குலத்தூர் பிரியாணி இது நம்ம காலையில் 10 மணிக்கு பார்க்குறப்போ ஸோ அந்த கடை ரொம்ப அமைதியாக இருந்தது. பிரியாணி செய்யக்கூடிய இடம் மட்டும்தான் பரபரப்பாக இருந்தது. இந்த 10 மணிக்கு மேலே, அதாவது இந்த 10-11 மணிக்கெலாம் பார்த்தோம்னாக்கா அந்த சாப்பிடக்கூடிய பகுதியான அந்த ரெஸ்டாரண்ட் ஹோட்டலில் பார்த்தோன்னா நிறைய பேர் வெயிட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இவங்க 11-11:30 பிரியாணி ரெடி ஆனாலும் அதை தம்மாறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிறதுனால இவங்க எப்போதும் 12 மணிக்கு தான் அவங்க பிரியாணியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க விற்பனைக்கு. அதில் ஆரம்பித்தது ஸோ 2:30 அது எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இருந்தாலும் அவங்க 11:30 மணிலேருந்தே திருச்சியில் இருக்கக்கூடிய ரெகுலராக சாப்பிடக்கூடிய இந்த பிரியாணியோட கஸ்டமர்ஸ் ரெகுலரான கஸ்டமர்ஸ் 11:30 அவங்க இங்கே வெயிட் பண்ணுறது நம்ம பார்க்க முடியுது. ஸோ அந்த அளவுக்கு இந்த கடையில் ஒரு டேஸ்டியான ஒரு பிரியாணியாக இருக்குது இந்த இனம் குலத்தூர் பிரியாணி. திருச்சி மட்டும் இல்லாமல் திருச்சி இந்த பக்கம் இருக்கிற மணப்பாறை, உறையூர், ஸோ இந்த மாதிரி நிறையா பகுதிகள்லேருந்து இங்கே ரெகுலராக வாங்குறவங்க இருக்கிறாங்க. அதிகமாக பார்த்தோம்னாக்கா பார்சல், அதாவது பெரிய பெரிய தூக்கு வாலியில் எடுத்துகிட்டு போயிட்டு பார்சல் வாங்கிட்டு போகிறவங்க தான் நிறைய இருக்கிறாங்க. இங்கே நிறையா சைட் டிஷ்ஷஸ் எல்லாமே இருக்குது. 12 மணிக்கு ஆரம்பிக்கிற அந்த பிரியாணி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கரெக்டாக ஒரு 1-1:30 கம்ப்ளீட்டாக எல்லாமே க்ளோஸ் ஆகிடுது. அந்த அளவுக்கு இங்கே கஸ்டமர்ஸ் நிறையா இருக்கிறாங்க. இங்கே இன்னொரு ரொம்ப டேஸ்டான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அந்த தால்ச்சா, அதாவது ஜீரக சம்பா அரிசிக்கும் அந்த எலும்பு, கத்திரிக்காய், பருப்பு இதெல்லாம் போட்டு செஞ்ச தால்ச்சா. அந்த சுட இருக்கிற அந்த பிரியாணியில் அந்த தால்ச்சா சேர்த்து சாப்பிட்றப்போ ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அதோட டேஸ்ட்டு. ஸோ இந்த பகுதிகளில் தால்ச்சா அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். அதுலேயும் ரொம்ப ஃபேமஸ். அதுலேயும் நம்ம இனாம் குலத்தூர் செவத்தகனி கடையோட தால்ச்சா அப்படின்னா சும்மாவே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் இங்கே திருச்சி வந்தீங்கன்னாக்கா அப்படியே ஜஸ்ட் உங்கள் காரில் அப்படியே ஒரு ட்ரைவ் பண்ணி வந்தீங்கன்னாக்கா நம்ம இனாம் குலத்தூர் செவத்தகனியில் ஒரு சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணியை சாப்பிட்லாம். சண்டே மட்டும் வந்தால் தான் கிடைக்கும். ஸோ மற்ற நாள்களில் கடைகள் கிடையாது. இப்போ பிரியாணி பார்த்தோம்னா இந்த சீரக சம்பா பிரியாணி, ஸோ அது இந்த திண்டுக்கல் பேஸில் இருக்கிற அந்த சீரக சம்பா பிரியாணி ஸோ எல்லாரும் அதை செஞ்சாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கைப்பக்குவம் அப்படின்றது ஒன்று இருக்குது. நம்ம செவத்தகனியில் பார்த்தோம்னாக்கா நம்ம அண்ணன் தான் இந்த பிரியாணி ஒவ்வொரு நாளும், அதாவது ஒவ்வொரு சண்டேவும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கா. ஸோ அதை கேட்டு பார்ப்போம். வணக்கம், உங்கள் பேர்? அக்பர் அலி சார். அக்பர் அலி. ஸோ இந்த இப்போ எல்லா இடத்துலையும் பிரியாணி இருக்குது. இந்த செவத்தகனி பிரியாணி அதோட பற்றி சொல்லுங்கள். இனாம் குலத்தூர் பிரியாணி ஹோட்டல். இது தண்ணி எனக்கு ஃபேமஸ் இங்கே உள்ள தண்ணி எல்லா மாஸ்டர்களும் எல்லாமே இருக்காங்க. இது பண்ணிட்டு இங்கே நீங்கள் எந்த ரைஸ் யூஸ் பண்ணுறீங்க? பாஸ்மதியா? இது ஜீரக சம்பா அரிசி. சீரக சம்பா அரிசி, துணி துளசி புண்ணி போகலாம். பார்த்தோம்னாக்கா இங்கே நம்ம இங்கே யூஸ் பண்ணுற அரிசி சீரக சம்பா. இந்த சீரக சம்பா அரிசி தான் இந்த பகுதியில் திருச்சி, தஞ்சாவூர், திண்டுக்கல் இந்த பகுதியில் எல்லாத்துலேயும் பார்த்தோம்னாக்கா சீரக சம்பா அரிசி தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த கடை அப்படின்னு பார்த்தோம்னா சண்டே மட்டும்தான் இந்த கடை ஓப்பன் ஆகிருக்கும். பார்த்தோன்னா அந்த பிரியாணி அப்படிங்கிறது இந்த இனாம் குலத்தூர் செவத்தகனியில் மெயின் டிஷ்ஷாக இருந்தாலும் இங்கே பார்த்தோம்னா வேறு இன்னும் நிறைய சைட் டிஷ்க்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அது என்னென்ன சைட் டிஷ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் அப்துல்லா சார். ஓகே, இங்கே நீங்கள் இப்போ என்ன சைட் டிஷ் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்போ வஞ்சரம் ஃபிஷ் போட்டுக்கிட்டு இருக்கேன். இங்கே மட்டன் கோலா, 65, பெப்பர் சிக்கன், கொத்துக்கறி ஃப்ரை பண்ணி வச்சுப்பாங்க. ஃபிஷ்ஷு அவ்வளோதான் சார். இந்த எலும்புங்கிற ஒரு தனியாக இது பண்ணி எலும்பு தாளிச்சா. இதில் வஞ்சரம் மீனில் எப்படி உங்களோட ரெசிபி எப்படி என்னென்ன கலந்துருக்கீங்க எப்படிங்க? வஞ்சமில் எப்பயும் கலக்கிற மாதிரி மசாலா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது போடுவோம் சார். மாஸ்டர் போட்டு இது பண்ணுவோம் சார்.
இப்போ இங்கே வந்து இந்த கடையில் வந்து 65 வஞ்சிரம் அந்த பெப்பர் சிக்கனு கோலா உருண்டை. ஸோ இதுக்கு மட்டன் கோலா. வேறு வந்து மட்டன் கிரேவி கிட்னி ஃப்ரை இருக்குது சார். கிட்னி ஃப்ரை அது எக்ஸ்ட்ரா இருக்குது. அது எல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே விரும்பி சாப்பிட்ற சைடிஸ் தான் நம்ம. நம்ம இனாம் குளத்தூர் செவத்தக்கனி பிரியாணி. ஸோ இது ரெகுலராக சண்டே வந்து ரெகுலராக சாப்பிடக்கூடிய ஒரு கஸ்டமர் இருக்கார். ஸோ அவர்கிட்ட நம்ம கேட்டு பார்ப்போம் அவர் வந்து எத்தனை இயராக இந்த செவத்தக்கனி பிரியாணி சாப்பிட்றாரு, ஸோ அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்போம். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சுரேந்திரன் சார். ஓகேங்க, எத்தனை வருஷமாக நீங்கள் இந்த செவத்தக்கனி பிரியாணி சாப்பிட்டுருக்கீங்க? நான் இப்போ ஃபஸ்ட் டைம் தான் வர்றேன். ஃபஸ்ட் டைம்? ஆமாம் சார். எப்படி இருக்குது உங்களுக்கு? நல்லா இருக்குங்க சார். நாங்கள் மணப்பாறையிலேருந்து வர்றோம். சரி, நீங்கள் இது எப்படி கேள்விப்பட்டிருக்கீங்க? எங்கள் ஊரில் மணப்பாறையிலேருந்து பேங்க் ஸ்டாஃப் சார்லாம் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. ஓகேங்க. இப்போ மணப்பாறைக்கும் இங்கே நம்ம இனம் குளத்தூர் ரொம்ப தூரங்களா? 17 கிலோமீட்டர். ஸோ 17 கிலோமீட்டருக்கு நிறைய பிரியாணி கடைகள் இருந்தாலும் நம்ம செவத்தக்கனியில் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துடுறீங்க. ஓகே, நன்றி. தேங்க்யூ. நம்ம அடுத்து பார்க்க போகிறது திருச்சியில் பாரம்பரியமாக காலங்காலமாக நடத்திட்டு வர்ற ராவுஜி பிரியாணி. ஸோ இந்த ராவுஜி பிரியாணி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மார்க்கெட்லேருந்து நம்ம அப்படியே அந்த பெரிய கடை வீதியில் அப்படியே வந்துட்டு இருந்தோம்னாக்கா அங்கே இருக்கிறது தான் இந்த ராவுஜி பிரியாணி. ஸோ அது வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பிஜி நாயுடு ஸ்வீட் ஸ்டால் இருக்கும். அது பக்கத்தில் இருக்க இந்த ராவுஜி பிரியாணி. ஸோ இந்த ராவுஜி பிரியாணி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நாளாக, அதாவது பல வருடங்களாக இந்த பிரியாணி ஹோட்டல்ஸை நடத்திட்டு வர்றாங்க. ஸோ அந்த ஹோட்டலில் என்னென்னலாம் கிடைக்குது, என்னென்ன வகையான பிரியாணிஸ் இருக்குது, என்ன சைட் டிஷ் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நாம் நின்றுட்டு இருக்கிறது தான் திருச்சியோட ராவுஜி பிரியாணி. ஸோ இந்த ராவுஜி பிரியாணி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப காலமாகவே இந்த ஹோட்டல்ஸ் வந்து ரொம்ப பிரபலமாக இருக்குது இந்த பிரியாணிக்கு. ஸோ நம்ம வந்து திருச்சியில் நீங்கள் வந்தீங்கன்னாக்கா எங்கெங்கெல்லாம் பிரியாணி கிடைக்குது அப்படிங்கிற நம்ம பார்க்கறதுல நம்ம ராவுஜி பிரியாணி ஒரு குறிப்பிட்ட இடத்த தனக்கான ஒரு பெருமையை தக்க வச்சிருக்கு. ஸோ இந்த ராவுஜி பிரியாணியில் மட்டன் பிரியாணி வந்து ரொம்ப ஃபேமஸாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னாக்கா இந்த கடையில் வந்து மட்டன் பிரியாணி, அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மட்டன் ரிலேட்டடான நிறைய சைட் டிஷ்ஷஸ் எல்லாமே இருக்குது. ரொம்ப ட்ரெடிஷ்னலாக அவங்க வந்து காலங்காலமாக அதே டேஸ்ட் மாறாத அளவுக்கு இங்கே வந்து அவங்க வந்து அந்த சுவையோடு இங்கே கொடுத்துட்ருக்காங்க. நம்ம இந்த ராவுஜி பிரியாணி பற்றி இங்கே என்னென்ன இருக்குது, அதோட ப்ரைஸ் என்ன, அதோட டேஸ்ட்டோட ரகசியம் என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ட்ரெடிஷ்னலாக செய்கிறதுங்க இது. ஆச்சா கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷ காலமாக இந்த கடை நடந்துட்டுருக்கு. 50-60 வருஷ காலமாக கடை நடந்துட்டு ஆச்சா. நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்காக என்னென்னா பிரியாணி தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது. பிரியாணி மட்டும் ரொம்ப மட்டன் பிரியாணிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தராது. எல்லாம் சிக்கன் பிரியாணிலாம் போட்டுருந்துச்சு. தீபாவளி டைமில் வான்கோழி பிரியாணி போடுவாங்க. இப்போ எல்லாருமே விரும்புறது என்னென்னா ராவுஜி பிரியாணினா மட்டன் பிரியாணி ஃபெமிலியராக இருக்கும். அதில் எந்த விதமான கலப்பும் கிடையாது, சுத்தமாக இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம இதை ஓடிட்டு வச்சுக்கலாம், காலங்காலம் ஓடிட்டு இருக்கோம். பிரியாணியோட அந்த சுவைக்கு என்ன காரணம்? அதோட சுவைக்குன்னா அதோட சாமான்கள் சேர்ப்புக்கு வர அது ஒரே அளவு தான். விலை எவ்வளோ வித்தியாசப்பட்டாலும் அளவு ஒன்று, அது அளவு மாறதே கிடையாது. இந்த காலத்தையும் அதெல்லாம் மாறும். ஒரு அளவுனா குறிப்பிட்ட அளவு தான். இந்த மசாலா சாமானோட சேர்வே இருக்குது, அதோட இதுதான் ப்ராப்ளம் ஆகிறதுக்கு காரணம். அதே குவாலிட்டி ஆக்சுவலாக மெயின்டைன் பண்ணுறோம். அது எந்த ஒரு காரணத்தும் எதை ஒன்று சேர்க்கறது கொடுத்ததில்ல, குவாலிட்டி நல்லா மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ அதனால் எந்த விதமான இது இல்லை. மட்டன் பற்றி மட்டன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மட்டன் கொண்டு ஒரு குறிப்பிட்ட ஆள் தராங்க. வீட்டில் கொண்டு வந்து ஆடை கொண்டு வந்து வெளியே கறி வாங்கிறது கிடையாது. வீட்டில் கொண்டு வந்து ஆடை வெட்டி அவங்களே கழிச்சு கொடுத்துருவாங்க. எலும்பு தினா எது பண்ணி எடுத்து கொடுத்துருவாங்க. அதுதான் வீட்டில் யூஸ் பண்ண வச்சுங்களேன். அந்த மேலே செஞ்சிட்ருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த திருச்சியில் வந்து அதிகமாக பார்த்தோன்னா இப்போ சென்னை சைடில் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் அவங்க வந்து யூஸ் பண்ணுறது. இந்த திருச்சி ஃபுல்லாகவே பார்த்தோன்னா அந்த சீரக சம்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உங்கள் கடையில் எப்படிங்க? நம்ம கடையில் ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஜீரக சம்பா எதையுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. ஒரு தடவை பாஸ்மதி ரைஸ் எதுக்கு யூஸ் பண்ணி, ஏன்னா இந்த மசாலாவுக்கு சூட் ஆகிறது ஜீரக சம்பா ரைஸ் மட்டும்தான். பாஸ்மதி ரைஸ் சூட் ஆகாது. ஆல்ரெடி மசாலா போட்டு தனியாக பண்ணுறதுக்கு இது பாஸ்மதி ரைஸ் ஆகும். இதுக்கு வந்து நாங்கள் சொல்லலைன்னா இதில் ஜீரக சம்பா தான் மெயினாக சொல்லிட்டோம். அந்த காலத்து ஜீரக சம்பா தான். அது எப்படி அது குவாலிட்டி வந்து ரொம்ப பழசாக இருக்கணும். அரிசி ரொம்ப பழைய அரிசி வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அந்த அரிசியை மட்டும்தான் யூஸ் பண்ணுறது. புது அரிசி போட்டால் குழஞ்சி போயிடும். நாங்கள் போகிற ப்ரிப்பேர் பண்ணுற டைப்பே வேறு. குருமா தண்ணி எல்லாத்தையும் உணவாக போடுறது. குருமா தண்ணியாக ரைஸ் தண்ணியாக வச்சு சேர்த்துக்கணும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி வரும். அதனால் அது பழைய அரிசி இருந்தால் குழையாமல் அந்த ஒரு அவுட்புட் நல்லாயிருக்கும். அவுட்புட் எக்ஸாம் என்ன எதிர்பார்க்கோ அது கிடைக்கும். அதான் காரணம். இப்போ பார்த்தோம்னாக்கா அந்த சீரக சம்பா அரிசி தான் வந்து அந்த பிரியாணிக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டுக்கு அதிகமாகும் அப்படின்றத அவங்களோட சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோன்னா இதில் இந்த ஆயிலெலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை விட உங்களோட ஆயிலில் எப்படின்னா இந்த கரூர் நிறைய நெய் ஸ்பெசிஃபிக் நெய் இருக்குது. ஒரு ஸ்பெசிஃபிக் நெய் அவங்க தான் நெய் கொண்டு தராங்க. ப்ளஸ் கொஞ்சம் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கணும் வச்சுக்கலாம். இல்லாட்டி இது மட்டும் போட்டால் கெட்டி கட்டின மாதிரி ஆகும். ப்ளஸ் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். அது அடுத்து பார்த்தோன்னா அந்த சீரக சம்பா வந்து அதிக தண்ணி தாகத்தை உணவு பண்ணலாம். இல்லை, நம்ம பிரியாணி சாப்பிட்டா நம்ம வீட்டு யார்ட்டையும் நீங்கள் கேட்டு பார்க்கலாம். நம்ம பிரியாணி சாப்பிட்டா தண்ணி தான் எடுக்காது. வெளியே சொல்கிறாங்க கல்யாணம் விட்டு போனால் தண்ணி தான் எடுக்குங்கிறாங்க. நம்ம பார்த்தா ஸ்பெசிஃபிக் அந்த இது இருக்காது. அந்த ஒரு பாதிப்புகள் இருக்காது. யாரும் சொன்னதில்லை, இது முடியும் சொன்னதில்லை யாரும்.
இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து அந்த யூஸ் பண்ணுற ஆயில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கரூர் நெய், அதாவது ஸ்பெசிஃபிக்காக கரூரில் கிடைக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் நெய் தான் வந்து அவங்க வந்து சாப்பாடுக்கு வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க, அந்த பிரியாணிக்கு அவங்க வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னாக்கா இந்த சீரக சம்பா அரிசியில் வந்து தனி தாகம் அடையும் அப்படிங்கிறது ஏன்னாக்கா அந்த நெய் இந்த மாதிரி வேறு ஏதாவது மிக்சிங் இருந்தால் தான் அந்த மாதிரி இருக்கும். நம்ம கடையில் வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து விலை வந்து ஏற்ற இறக்கங்கள், காலகட்டத்தில் என்ன தான் விலை ஏறினாலும் இறங்கினாலும் நாம் வந்து அளவு வந்து அதில் கலக்கக்கூடிய அதில் சேர்க்கக்கூடிய மசாலாக்கள் எல்லாமே ஒரே அளவில் காலங்காலமாக பண்ணிட்டு தான் வரும். ஸோ அதனால் இந்த டேஸ்ட் வந்து என்னை வரைக்கும் குறையாமல் இருக்கின்றது அவங்களோட சீக்ரெட்ஸ் நம்ம சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பிரியாணி இல்லாமல் வேறு என்னென்ன சாதனம் கிடைக்கும் சார்? பிரியாணி நம்ம இதில் பொதுவாக பார்த்தீங்கன்னா பிரியாணி போடுறோம், அடுத்து குஸ்கா போடுறோம், பரோட்டா இருக்குது, ப்ளஸ் எக்ஸ்ட்ரான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மட்டன் சாப்பீஸ் போடுறாங்க, மூளை போடுறாங்க, கோழி ஃப்ரை பண்ணுறாங்க, கோழி குழம்போட இருக்குது. இந்த இடம் தான் மெயின் இடம் எப்போவுமே இருக்குது. ப்ளஸ் இதுக்கு அடிஷனலாக என்னென்ன ஈரல் கிடச்சுன்னா ஈரல் போடுவாங்க கொள்வாங்க. அதனால வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த 3 ஐட்டம் நிச்சயமாக இருக்கும். மூளை, மட்டன் சாப்ஸ், கோழி 3மே இருக்கும். கடையில் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க சொன்னது மாதிரி அவங்க வந்து அவங்க வீட்டிலே அதை வந்து ஆடை எடுத்துகிட்டு வந்து அவங்களே வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுனால அதோட அந்த ஈரல், மூளை, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் அவங்க வந்து இங்கே சைட் டிஷ்ஷாகவும் நிறையா கிடைக்குது. ஸோ அந்த சிக்கனில் வந்து சிக்கன் மசாலா, சிக்கன் ஃப்ரை, ஸோ அந்த மாதிரி வெரைட்டிஸும் கிடைக்குது. ஸோ இங்கே வந்து பிரியாணி மட்டும்தான் சார், சாப்பாடு உண்டு? சாப்பாடு கிடையாது, வேறு பிரியாணி, பரோட்டா, சாப்பாடு தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து திருச்சிக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் அந்த பெரிய கடை வீதியில் இருக்கிற பாரம்பரியம் மிக்க ராவுஜி பிரியாணிக்கு நீங்கள் வரணும். ஸோ இங்கே என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மட்டன் பிரியாணி கிடைக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா குஸ்கா கிடைக்குது, அதோடு மட்டும் இல்லாமல் பரோட்டா. ஸோ பரோட்டா வந்து ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும், இந்த கடையில் வந்து ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும் பரோட்டாஸு. ஸோ பரோட்டாவும் நீங்கள் சாப்பிட்லாம், உங்களுக்கு வந்து மட்டன் பிரியாணி நீங்கள் சாப்பிட்லாம். நீங்கள் வந்து ஒரு தடவை மட்டன் பிரியாணி சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்களால் நிச்சயமாக மறக்க முடியாத ஒரு சுவையாக தான் இந்த ராவுஜி பிரியாணி இருந்துக்கிட்டே இருக்கும். காலையில் நீங்கள் எத்தனை மணிலேருந்து சார் கிடைக்கும்? காலையில் மத்தியானம் நம்மளுக்கு 6 வரது 8 மணி ஆகிடும். அப்புறம் 12:30 மணிலேருந்து தான் பிகிங் நமக்கு 12 1 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் வச்சுங்களேன். 1 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்க. காலையில் டிஃபன் அந்த மாதிரி அது எதுவும் கிடையாது, பிரியாணி மட்டும் தான். இந்த கடையோட ஸ்பெஷலே என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்லி பிரியாணி. பார்த்தீங்கன்னாக்கா அந்த பெரிய கடை வீதியில் இருக்கிற ராவுஜி பிரியாணி ஒன்லி பிரியாணிஸ் மட்டும்தான். நீங்கள் வந்து 12:30 மணிலேருந்து ஈவினிங், அதாவது ஆஃப்டர்நூன் ஒரு 3:30 வரைக்கும் இங்கே வந்து பிரியாணிஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். மார்னிங் வந்து 12:30லேருந்து நைட்டு 8 o'clock வரைக்கும் இங்கே பிரியாணி சாப்பிடலாம். சரி, ஓகேங்க, நான் 8 மணிக்கு மேலே தான் என்னால் வர முடிஞ்சது, ஸோ அதுக்கப்புறம் எங்கே சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கேயும் அவங்க வந்து ஒரு நைட் கடை வச்சுருக்காங்க. ஸோ அந்த பெரிய கடை வீதியில் பார்த்தீங்கன்னாக்கா 9 மணிக்கு தொடங்குற அந்த கடை வந்து நைட் வந்து ஒரு 12, 12:30, 1 மணி வரைக்கும் வந்து அங்கே பிரியாணி கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே எப்படி ரஷ் இருக்கோ, ஒரு கூட்டம் அதிகமாக இருக்கும், அதேமாரி வெளியூர்லேருந்து அதிகமாக வரவங்க, அதாவது நைட் சாப்பிட்ணும் அப்படின்னு வரவங்க அது வந்து நம்ம பெரிய கடை வீதியில் இருக்கிற இந்த கடையிலேருந்து ஒரு 10 கடை தள்ளி இருக்கிற அந்த நைட் கடையில் அவங்க வந்து கிடைக்குங்க. ஸோ அங்கேயும் ராவுஜி பிரியாணி நைட் வந்து 9 மணிக்கு மேலே தான் அந்த கடை ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் வந்தீங்கன்னாக்கா 9 மணிலேருந்து நைட் 12, 1 மணி வரைக்கும் நீங்கள் வந்து பிரியாணி சாப்பிட்லாம். ஸோ அந்த கடையில் பார்த்தீங்கன்னாக்கா பரோட்டாவும் இருக்கும், பிரியாணி, ஸோ அது மாதிரி சைட் டிஷ்ஷஸ் எல்லாமே கிடைக்குது. பார்த்தீங்கன்னாக்கா அன்னைக்கு எப்படி இருந்தாங்களோ ஸோ அதே மாதிரி தான் இந்த பிரியாணிஸை வந்து அவங்க வந்து காலங்காலமாக அந்த டேஸ்ட் மாறாமல் அதே இந்த விறகு அடுப்பில் அவங்க சமைச்சு நம்ம உங்களுக்கு கொடுக்குறாங்க.